பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் படிக்க முன்னம் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் போவோம். முக்கியமாக இன்றைக்கு எங்களுக்கால் தாக்கப்பட்ட COVID-19. இப்போ இன்றைக்கு நான் என்னத்தை படிப்பிக்கிறேன்ன்றதை யோசிக்க இப்போ ராத்திரி ஒரு கனவு வேண்டேன். அந்த கனவில் கொஞ்சம் COVID-19 வந்து என்ன சூழ்ந்து கொண்டு என்னை தாக்க போகிறோன்னு சொல்லிச்சினான். அப்போ நான் என்ன நீங்கள் யார் என்னென்ன இல்லை, நாங்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம், நாங்கள் எத்தனை பேர் என்று சொன்னீங்களேன்னு சொன்னால் உங்களை தாக்க மாட்டோம், சொல்லாவிட்டீங்கன்னா உங்களை தாக்குவோம் என்று சொல்லிச்சினான். சரியா, நான் என்னையில் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறோம். நாங்களும் எங்களளவும் எங்களில் பாதியில் பாதியும் உன்னையும் கூட்டினால் 100. அப்போ நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உன்னை நாங்கள் தாக்க மாட்டோம். அதை நீ எவ்வளோ விரைவாக சொல்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற வகையில் அவை சொல்லிக்க நான் ஒருக்கா யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி நாங்களும் எங்களளவும் எங்களில் பாதியில் பாதியும் உன்னையும் கூட்டினால் 100. இவ்வாறு நான் யோசித்து இதை தீர்ப்பதன் மூலம் இல்லை 2க்கும் 4க்கும் போமாசி 4 இந்த சமன்பாடை முழுமையாக 4ஆல் பெருக்குவோம். 4x சக 4x சக 2x சக x சக 4 இஞ்சாலையும் பெருக்கோணும் 400. இந்த எல்லாத்தையும் கூட்டினா 8 11x சக 4 சமன் 400. 11x சமன் 396. ஆகவே x சமன் 396 11 36. அப்போ நான் 36 வைரஸுகள் வந்திருக்கிறீங்க 2. அவர்கள் எனது விடையால் திருப்தி அடைஞ்சு என்னை தாக்காமல் விட்டதால் நான் இந்த வகுப்பை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் அதை பார்த்திங்கன்னா இதில் ஒரு தெரியாக்கணியம் தான் காணப்படுது. இவ்வாறான சமன்பாடுகளை எளிய சமன்பாடுகள் என்று சொல்லிவினோம். இந்த எளிய சமன்பாடு சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சமன்பாடுகள், இது ஒரு சமன்பாடு, இடப்பக்கம் உள்ளதும் வலது பக்கம் உள்ளதும் சமனாக இருக்குது, சமநிலையில் இருக்குது. இது ஒரு சமன்பாடு. ஆனால் இதிலேருந்து இங்கே 4 எடுத்துட்டால் இது சமன் இல்லாமல் போச்சு. இதை தீர்ப்பது சம்பந்தமான விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மீட்டல் ரீதியில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா 10x சக 4 சமன் 30. இதில் எக்ஸை நாங்கள் காணணும்னா இந்த 4 வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்தால் இந்த சமன் இல்லாமல் இருக்குது, சமன் இருக்கணும். இஞ்சாயம் 4 வெளியில் எடுக்க வேணும். அப்போ 10x சமன் இஞ்சாலயம் எடுத்துட்டோம் 26. ஆகவே x சமன் 13. சரி கொண்டு வாவோம். x சமன் 13, 10x சமன் 26, 26 4 30. அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் சரியாக இருக்கின்றது. இவ்வாறான சமன்பாடுகளை தீர்ப்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த சமன்பாடு இதை பார்த்தீங்கன்னா x சக 3 சமன் 5. இதை நாங்கள் எத்தனையாம் வகுப்பில் படித்தோம்? நாங்கள் இதை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கிறோம். இப்படி சக 3 சமன் 5. 3ஓடு எத்தனையை கூட்டினால் 5. 2
இவ்வாறான மிக இலகுவான கணக்குத்தான் இவை. எக்ஸ் சக 3 சமன் 5. அப்போ எக்ஸ் என்ன? இதில் நாங்கள் எக்ஸ் என்று போட்டிருக்கோம். இதில் முதலாம் ஆண்டில் பட்டியை போட்டு படிச்சிருக்கிறோம். இப்போ இதில் இருந்து நாங்கள் எக்ஸை காணலாம். இவை எளிய சமன்பாடுகள் என்று அழைக்கப்படும். இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்க. எக்ஸை 5 சமன் 10. ஒரு எண்ணில் இருந்து 5 கழிக்க 10 வருது. ஆகவே இதில் வர வேண்டியது 15. ஆனால் இதை நாங்கள் ஆண்டு 1 செய்தோம், ஆண்டு 2 செய்தோம். இங்கே நாங்கள் எக்ஸ் என்று போட்டோன்னே கொஞ்சம் குழம்புறோம். 7ஆம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்கள். எக்ஸில் இருந்து அப்போ இதுக்கு இது எக்ஸில் இருந்து 5 கழிக்க 10 வந்திருக்கு. ஆகவே இந்த 5 இல்லாமல் போனோட இந்த 5 கூட்டுறோம். அங்காலையும் கூட்டுறோம் தனியாக. கூட்ட எக்ஸ் சமன் 15. சரி ஒன்று பார்ப்போம். 15ல் 5 போனால் 10. இதை இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 10x 3 சமன் 7. என்ன செய்யும்? மறை 3 இல்லை பண்ணுறதுக்கு 3 கூட்டுறோம், அங்காலையும் கூட்டுறோம். அப்போ என்ன வருது? 10x சமன் 10. 2 பக்கம் 2ஆல் பிரிக்கிறோம். எக்ஸ் சமன் 5. சரியோண்டு ஆகும். 10x 10, எக்ஸ் 5, 10x 10, 10ல் 3 போனால் 7. இதை தீர்க்க வேணும். 2y என்ன செய்வோம்? கழிப்பம். 37/2 சய 5/2. இதை கழிச்சா 32/2. அது சமன் 16. 2y 16 சொன்னால் y 8. ஒரு y 8. சரி ஒன்று பார்ப்போம். 2y எவ்வளவு? 16 சக 5/2 10 சமன் 17.5. 37/2 17.5. இப்போ இடப்பக்கமும் விலப்பக்கமும் சமனாக இருக்கின்றது. நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். ரைட். இந்த கணக்குகளை எல்லாம் நீங்கள் மிக விரைவில் செய்வீங்கள். முதலாவது பார்ப்போம். எக்ஸ் சமன் அப்போ என்ன? 2. அங்காலயம் இஞ்சாலையும் கழிக்கிறோம். எக்ஸ் சமன் 2. பிரதிட்டு பார்ப்போம். 2 சக 5 7. இதில் நான் எல்லா கணக்கையும் பார்க்கல. இந்த 4ஆவது கணக்கு இருக்கா பார்ப்போம். என்ன செய்யணும்? 3 a/3. இந்த 3 இல்லாம பண்ண அங்கால கூட்டுறோம். 5ஓட கூட்டினா 8. இந்த 3 இல்லை பண்ண பெருக்கிறோம். a சமன் 24. a சமன் 24. சரியோண்டு நாங்களே செக் பண்ணிக்கொள்ள வேணும். 24 3ஆவது பிரித்தா 8. 8ல் 3 போனால் 5. இடப்பக்கமும் விலப்பக்கமும் சமனாக இருக்குது. ஆகவே நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். 5ஆவது கணக்கை பார்ப்போம். என்ன செய்ய வேணும்? 5ஆவது கணக்கை தாங்கள் தீர்க்கிறதுக்கு 5 அங்கால கொண்டு போகணும். என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். 3/5 a சமன் 6 11. இனி இந்த 5 இல்லாமல் அப்புறம் 5 வகுக்கப்படுறது. வகுப்பதற்கு எதிரானது பெருக்கிறோம். பெருக்கினோம்டா 3 இது வந்து சய 5 6. 3 5 a சமன் 6. 3a சமன் பெருக்கினோம்டா 2 பக்கமும் 30. இனி a காண்றதுக்கு 2 பக்கமும் 3ஆல் வகுத்தோம்னா a சமன் 10. சரியோண்டு பார்ப்போம். a சமன் 10. 3/5 ஏக்கு பதிலாக 10 போட்டோம்னா சுருக்கப்படுது 2 6. 2 3 3 6. 5 மாறும் 11. 2 பக்கமும் இடப்பக்கமும் விலப்பக்கமும் சரியாக இருக்குது. நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். இதை பார்ப்போம். 2 பக்கமும் தெரியாத கணியங்கள் காணப்படுது.
நாங்கள் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். 4x சக 7 சமன் 2x சக 1. முதல் நாங்கள் 2xஐ இஞ்சால கொண்டு வருவோம். கழிச்சோம்னு சொன்னால் இஞ்சால கொண்டு வந்து கழிக்கிறோம். 4xல் 2x போனால் 2x சக 7 சமன் 1. இனி என்ன செய்கிறோம்? இந்த 7 அங்கால கொண்டு போவோம், கழிக்கிறோம். 2x 1ல் 7 போனால் மறை 6. 2x 6 போனால் x 2 ஆல பக்கம் 2 ஆல வகுக்கிறோம், மறை 3. இனி பிரதியிடுவோம். 4 தர மறை 3 மறை 12 சக 7. மறை 2 தர 3 தர மறை 3 தர 2 மறை 7 சக 1. மறை 6 சக 1 2x. ஆகவே இது மறை 5, இதுவும் மறை 5. இடது பக்கமும் வல பக்கமும் சமனாக இருக்குது. நாங்கள் இந்த கணக்கை மிக திருத்தமாக செய்திருக்கிறோம். நாங்கள் சரி பார்த்து கொள்ள வேணும். ரைட், இதை பார்ப்போம். இந்த எளிய சமன்பாட்டை நீங்கள் மிக விரைவாக செய்வீங்கள். 1 சய x கீழ் 3 சமன் 4. ஒரு எண்ணிலிருந்து 1 கழித்து வார விடையை 3ஆக பிரிக்க வந்த விடை 4. ஆகவே அந்த எண் என்ன நடந்திருக்கு? ஒரு ஒன்றிலிருந்து ஒரு எண்ணை கழிக்கப்பட்டிருக்கு, அதில் இருந்து 3 வகுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக என்ன செய்தது? 3 வகுக்கப்பட்டது. கடைசியாக செய்ததை நாங்கள் முதல் செய்வோம். 2 பக்கமும் 3ஆல் பெருக்குவோம். 1 சய x சமன் 12. இந்த 1 அங்கால கொண்டு போவோம், கழிப்பம். மறை x சமன் 11. மறை x சமன் 11. x அப்போ எவ்வளவு? x சமன் மறை ஒரு x. இங்கே மறை 1ஆல் பிரிக்கிறோம், மறை 11. சரி ஒன்று பார்ப்போம். 1ல் இருந்து மறை 11 கழித்து வார விடையை 3ஆல் பிரிக்க வேணும். 1லிருந்து மறை 11 போனால் நேர் 12. இது அடையாளத்தை மாத்திரம் கூட்டுறம். 12 கீழ் 3 விடை சமன் 4. இப்போ இடப்பக்கமும் வலப்பக்கமும் சமனாக வந்திருக்கு. நாங்கள் இதை சரியாக செய்திருக்கிறோம். ரைட், 2வது கணக்கை பார்ப்போம். 2வது கணக்கை பார்ப்போம். இது என்ன மாதிரி நாங்கள் தீர்க்கலாம்? 2 வகையாக தீர்க்கலாம். 1, இதை சுருக்குவோம். 2க்கும் 3க்கும் போமாசி 6. இது 3ஆல் விரிக்கிறோம். இதே 3ஆல் இருக்கிற சுருக்க தெரியும். 3a சய 6. 2ஆல் விரிக்கிறோம். 2a சமன் 1. a இன் கீழ் 6 சமன் 1. a சமன் 6. பிரதிட்டு பார்த்தோம்னால் 6 2ஆல் விரிச்சா 3, 6 3ஆல் விரிச்சா 2, 3ல் 2 போனால் 1, விடை 1. நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். இன்னொரு முறையில் இதை பார்ப்போம். முறை 2. ஏங்கில் 2 சய ஏங்கில் 3. 2க்கும் 3க்கும் போமாசி 6. முழு சமன்பாட்டையும் 6ஆல் பெருக்குவோம். இதை 6ஆல் பெருக்கும் என்றால் 3a. இதை 6ஆல் பெருக்கணும் என்றால் 2a சமன் 1. இதையும் பெருக்கணும். என்ன 6 எல்லா பக்கமும் பெருக்கணும். 3aல ஏவோ 2a போனால் a சமன் 6. இவ்வாறும் செய்யலாம். இதில் நாங்கள் விட்ட சில வேலை தவற விடுவோம். இதை பிறக்காம விட்டுருந்தோம்னா பிழைச்சிருக்கும். இனி பிரதிட்டு பார்த்த முடியும்னால் சரியாக இதுக்கு இதை பார்த்த முடியும்னா என்ன செய்யலாம்?
5 இல்லாமல் பண்ணணும். ஒரு எண்ணோட ஒன்றை கூட்டி 5 வகுக்க விடை 2ஆக வந்தது. என்ன நடந்தது? ஒரு எண்ணிலிருந்து ஒன்றை கூட்டினது முதலாவது நடந்திருக்கு, 5ஆல் வகுக்கப்பட்டது 2 கடைசியாக நடந்தது. இப்போ 2 பக்கமும் 5ஆல் பெருக்குவோம். எக்ஸ் சக 1 சமன் 10, எக்ஸ் சமன் ஒன்றை கழிப்பம் 9. சரி ஒன்று பார்ப்போம். 9 ஒன்றும் 10, 10 5ஆல் வகுத்தா 2. அப்போ பக்கமும் பிற பக்கமும் சமனாக இருக்குது. நாங்கள் இதை சரியாக செய்திருக்கிறோம். ரைட். இவையும் அதே போல் கணக்குகள். இதில் நாங்கள் இந்த கணக்கை பார்த்த முடியும்னா 5/2 a சமன் மறை 10. அப்போ 2 இல்லாமல் பண்ணுவோம். பெருக்குவோம் 2ஆல். 5a சமன் மறை 20. ஆகவே a சமன் மறை 4. 5a மறை 20, அதை 2ஆல் விரிச்ச வகுத்தம் என்றால் 10. இடது பக்கமும் வல பக்கமும் சமனாக இருக்குது. அதே போலான் இதே கணக்கும் அதே போலான் இவ்வாறான கணக்குகளை நாங்கள் செய்யத்தக்கதாக இருக்கும். இப்போ இதை பார்த்தோம்னா 3a/2 சமன் 3/2. ஒரு எண்ணை 3ஆல் பெருக்கி 2ஆல் பிரிக்க வந்த விடை 3/2/3. இப்போ 2 இல்லாமல் பண்ணுறதுக்கு 2ஆல் பெருக்குவோம். 3a சமன் 4/3. இனி என்ன செய்யணும்? 3ஆல் வகுக்கணும். a சமன் 4/9. 4/9. இதை சுருக்கலாமோ? இல்லை. இது ஒரு சமன்பாடு பார்த்தோம். அரைஸ் தர 2x சய 10 சமன் 5x சய 6x சக 9. இதை சுருக்குவோம். முதல் அரையால் 2x பிரிக்கணும் என்று சொன்னால் எக்ஸ், அரையால் 10 பிரிக்கணும்டா 5. ப்ராக்கெட்டை நீக்குவோம். சய 6x, இது சய 9. இதை சுருக்குவோம். எக்ஸ் சய 5 சமன் சய எக்ஸ் சய 9. பார்த்தோம்னு அந்த எக்ஸை இஞ்சால் உணர்ந்தோம்னா 2x. 5 அங்கால கொண்டு கூட்டினோம் என்று சொன்னால் மறை 4. ஆகவே எக்ஸ் சமன் மறை 2. எக்ஸ் சமன் மறை 2. இங்கே செக் பண்ணியிருக்கு பாருங்கோ. நாங்கள் இந்த எளிய சமன்பாடுண்டான என்ன சமன்பாடுனா கடைசியாக நாங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும். 2 தர மறை 2 மறை 4. மறை 4 இருந்து 10 போனால் மறை 14. அதன் அரைவாசி மறை 7. 5x மறை 10. 6x 12 கழிச்சா மறை 3 கூட்டினா மறை 7. இடது பக்கமும் வலது பக்கமும் சமனாக இருக்குது. நாங்கள் திருப்திகரமாக இந்த கணக்கை செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அமைந்த கணக்குகள் தான் இவை. ரைட். நாங்கள் முதலாவது கணக்கை ஒரு செய்து பார்ப்போம். என்ன செய்வீங்கள்? முதல் இந்த கணக்கை செய்ய முதல் என்ன செய்வீங்கள்? ப்ராக்கெட்டை நீக்குவோம். 5ஆல் பெருக்குவோம். 10x 5ஆல் பெருக்கினா சக 15 சமன் 3ஆல் 4x பிரிக்கினா 12x. 3ஆல் பெருக்கணும் 3 சக 8. இதை நாங்கள் சுருக்குவோம். 10x சக 15 12x சக 11. 10x 15 ரைட். 12x சக 3 சக 8 ரைட். இனி என்ன செய்வோம்? 15 இஞ்சால் கொண்டு வருவோம், அல்லது 12x இஞ்சால் கொண்டு வருவோம். கழிப்போம். 10xல் 12x போனால் மறை 2x. 15 அங்கால கொண்டு போவோம். கழிப்பம். 11ல்
15 போனால் மறை 4. ஆகவே x சமன் 2 பக்கம் மறை 2ஆல் பிரித்தோம் அப்படின்னா நேர் 2. நேர் 2 சரி ஒன்று பார்க்கணும். 2x 4 4 3 7 7 5ஆல் பிரிக்கினா 35. இது 10x 8 8 3 9 9 3ஆல் பிரிக்கினா 27 27 மட்டும் 35. இடது பக்கமும் வலது பக்கமும் சமனாக இருக்குது. நாங்கள் சரியாக இந்த கணக்கை செய்திருக்கிறோம். இடது பக்கமும் வலது பக்கமும் சமனாக இருக்கிறதால இந்த கணக்கை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு கணக்கையும் செய்ய வேணும். செய்து போட்டு பிரதியிட்டு பார்க்க வேணும். அதுதான் முக்கியம். ரைட், 8வது கணக்கு இருக்கா பார்ப்போம். 9ஆல் வகுப்பீங்கள். ஓ இல்லை, இதை 9ஆல் பெருப்பீங்கள். 9 தரையே 9a சக 9 சய 3 சமன் 3a சக 6 சக 2. ரைட்டா? இனி சுருக்குவோம். 9a 9ல் 3 போனால் 6 சமன் 3a சக 8. இனி இந்த 3ஐ இஞ்சால் கொண்டு வருவோம். 6a சய 6 சமன் 8. இனி 6a சமன் அங்கால கூட்டினா 14. a சமன் 14 கீழ் 6 3 மேல் 7 2 3 1 அவ்வாறு அமையும். அதை நீங்கள் இதை பிரதியிட்டு பார்க்கணும். சரியோ பிள்ளையோ உண்டு. ரைட், இதிலேயும் இவ்வாறான ஒரு 5 கணக்குகள் இருக்குது. அவற்றை நீங்கள் செய்து பரிச்சயமாக வேணும். மிகவும் இலகுவான கணக்குகள். இப்போ இந்த கடைசி கணக்கை பார்த்தீங்கன்னா 3 எல்லின் கீழ் 2 சமன் 2 கீழ் 3 இல்லை கேட்டிருக்கு. ரெண்டால் பெருக்குவோம். 3l சமன் 4 கீழ் 3. 3ஆல் பிரிப்பம் 4 கீழ் 9. எல் சமன் தனிய முழு எண்களில் மாத்திரம் விடைகள் வராது, பின்னங்களாகவும் அமையும். இதில் 4ஆம் கணக்கு இருக்கும். அப்பப்பம் அச்சிர கணக்கு பின்னங்கள் எங்களுக்கு கூட்ட தெரியும். வைசக உண்டு போமாசி 2 உண்டாக இருக்குது. ஆகவே வைசக 1 1 2 3 சமன் 4 கீழ் வை. இனி நாங்கள் குறுக்கு பெருக்கம் பெருக்கின முடியும்னா 3y சமன் 4 தர வைசக 1 3y நாலு வை சக 4 சக 4. ரைட், இனி என்ன செய்வோம்? வையை இஞ்சால கொண்டு வருவோம் அல்லது அங்கால எங்கே கொண்டு போகலாம்? வையை இஞ்சால கொண்டு போவோம். 3 வையில் 4 வை போனால் மறை வை. மறை ஒரு வை சமன் 4. வை சமன் அப்போ என்ன? வை சமன் மறை 4. ரைட், இந்த கணக்கை செய்து பார்ப்போம். இருக்கா 2க்கும் போமாசி 2 தர வைசக 1 சய 2 தர வைசக 1. இது 3 தான். இது 2ஆல் பெருக்கணும்.
ஒன்றின் கீழ் 6. 3ல் 2 போனால் 1. ஒன்றின் கீழ் 2 தர y சக 1 சமன் ஒன்றின் கீழ் 6. 6 பெருக்குவோம். 6 சமன் இதை இந்த குறுக்கு பெருக்கும் 2 தர y சக 1 2y சக 2 சமன் 6. 2y சமன் 4. ஆகவே y சமன் 2. y சமன் 2. y சமன் 2. இதை பிரதியிட்டு நாங்கள் பார்க்கலாம். பிரதியிட்டு பார்த்தால் 2 பக்கமும் ஒரே விட வரும். ரைட். இப்போ இந்த கணக்கை பார்ப்போம். 12வது கணக்கை இதை இன்னொரு வகையாக நாங்கள் சுருக்கலாம். இந்த கூட்டுறதை விட பகுதி எண்ணின்ற போமாசிப்பியால் எல்லாத்தையும் பெருக்குவோம். 4x கீழ் 3 3ஆல் பெருக்கினா 4x. இதை 3ஆல் பெருக்கினா 3x. இதையும் 3ஆல் பெருக்க வேணும். 14 தர 3. 3x 4x 7x சமன் 14 தர 3. ஆகவே x சமன் 14 தர 3ன் கீழ் 7 சுருக்கப்படும் 6. ரைட். இதில் நான் ஒரு கணிதத்தில் ஒரு நுட்ப முறையை பயன்படுத்தினான். இந்த 14 3ஆல் பெருக்கையில் அதை அப்படியே வச்சுக்கொண்டு சுருக்கினான். சரி ஒன்று பார்ப்போம். 4x 24 கீழ் 3 சக 6 8 சக 6 14. இடது பக்கமும் வலது பக்கமும் சமனாக அமைகின்றன. ரைட். அதே போல் இந்த கணக்கையும் செய்து பார்ப்போம். 3ஆல் 2 பக்கமும் பெருக்குவோம். இதை பெருக்கினா a சக 3 சமன் 1. a பெருக்கினா இது a இது 1. a சமன் மறை 2. a சமன் மறை 2. பிரதிட்டு பார்ப்போம். மறை 2ன் கீழ் 3 சக 1 சமன் 3ல் 1. 3ல் 3 3ல் 1. இடது பக்கம் வலது பக்கமும் சமனாக இருக்குது. இதை பார்த்த முடியும்னா அடுத்து வரும் இது இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 106 எனின் அவ்வெண்களை காண்க. அடுத்து வரும் 2 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 106 என்று சொன்னால் அவற்றை காண்க. அடுத்து வரும் ஒரு எண் எக்ஸ் என்று சொன்னால் அடுத்த இரட்டை எண் என்ன? எக்ஸக 2 சமனத்தின 106. எக்ஸும் எக்ஸும் 2x சக 2 சமன் 106. ஆகவே 2x சமன் 104. எக்ஸ் சமன் 52. அவ்வெண்களை கேட்ட 1 52 எக்ஸோட முடிக்க அவ்வெண்களை காண்க. 52 54 எத்தனை? 106. ரைட். அடுத்தது பார்ப்போம். ஒரு அறையின் சுற்றளவு அகலத்திலும் 5 மீட்டர் கூடியது. நாங்கள் அகலத்தை எக்ஸ் என்று வைப்போம். அகலத்தை எக்ஸ் என்று வைப்போம். எக்ஸக 5 நீளம் சக அகலம் தர 2 சமன் சுற்றளவு என்ன? சமன் 54.
அடைப்பு நீக்க தேவையில்லை. 2 பக்கமும் 2ஆல் பிரிப்போம். முதல்ல சுருக்குவோம். 10x சக 5 சமன் 54. ஆகவே 2x சக 5 சமன் 27. 2x சமன் 22. x சமன் 11. x சமன் 11 என்ன? அகலம். இப்போ நீளம் அப்போ எவ்வளவு? அதோட விட 4 கூட, 4 கூட 5 கூட. ஆகவே அகலம் 11 மீட்டர் அலகுகள் போட வேணும். நீளம் 5 கூட 16 மீட்டர். ஆகவே பரப்பளவு 11 பெருக்கி அலகு போட வேணும், சதுர மீட்டர். இது பெருக்கு 11ஆல் பெருக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட், இதை இருக்கா கவனிங்க. இரு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 72. பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுக்கும் பொழுது விடை 6ம் மிகுதி 2ம் கிடைத்தது எனின் அவ்வெண்களை காண்க. என்ன செய்வோம்? சிறிய எண் எக்ஸ் என்றா, சிறிய எண் எக்ஸ் என்றா, வித்தியாசம் பெரிய எண் எக்ஸக 72. பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுக்க எக்ஸின் சக 72 கீழ் எக்ஸ் சமன் 6 முறையும் மீதி 2 எக்ஸின் மேல் 2, எக்ஸின் மேல் 2. இதுதான் முக்கியம். இந்த எளிய சமன்பாடை உருவாக்குறதா எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை. இனி இதை இஞ்சால கொண்டு வருவோம். எக்ஸ் சக 72 கீழ் எக்ஸ் சய 2 கீழ் எக்ஸ் சமன் 6. எக்ஸின் மேல் எக்ஸ் சக 70 சமன் 6. இனி என்ன செய்வோம்? குறுக்கு பெருக்கம் பெருக்கினோம் என்று சொன்னால் எக்ஸ் சக 70 சமன் 6x. அங்கால கொண்டு வரணும். 70 சமன் 5x. 70 சமன் 5x. ஆகவே x சமன் 70 கீழ் 5, அது சமன் 14. அது சமன் 14. அவ்வெண்களை கேட்ட ஒரு எண் 14, அடுத்த எண் அதை விட 72 கூட 86. பார்த்தீங்கன்னா 86 14ஆல் பிரிச்சிங்கன்னா 6 முறையும் 2 மிச்சமும் வரும். சரியா? இவ்வுருவின் சுற்றளவை முழு எண்களில் காண்க. இந்த பக்கமும் சமன் என்று தந்திருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸ் சக 5 சமன் 10x சய 5. இனி இந்த சமன்பாட்டை தீர்க்க தெரியும் எங்களுக்கு. இந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ் அங்கால கொண்டு போவோம், 5 இஞ்சால கொண்டு வருவோம். 10 சமன் அங்கால கொண்டு வர கழிக்கிறோம் எக்ஸ். இப்போ எக்ஸ் சமன் 10 சென்டிமீட்டர். இனி நாங்கள் பிரதியிடுவோம். எக்ஸாக 5, இது 15. இதில் பிரதியிட வேணுமோ? தேவையில்லை. 15.
இது எக்ஸைய 3 10ல் 2 போனால் 8. y காண வேணுமோ தேவையில்லையேன் சமன்டியே தந்திருக்கு. அப்புறம் நீங்கள் நான் கஷ்டப்பட்டு y எல்லாத்தையும் கண்டு விளக்கட்டிங்கன்னா இனி இந்த இப்போ சுற்றளவு காண்றது ஏதாவது பிரச்சனை இருக்கோ, ஒரு பிரச்சனை இருக்குது. இலகை போட மறந்துடக்கூடாது. ஆனால் இதில் இலகம் தரையில் 30 46 சென்டிமீட்டர். இவ்வாறு இப்போ இந்த கணக்கை பார்க்க நீங்கள் யோசிக்கலாம், இதில் 2 தெரியாக கிடக்குண்டு. அது வை சுகமாக வை காண வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, வைய கணக்குக்கு சொல்ல இல்லை. இப்போ இது இல்லாமல் நாங்கள் ஆண்டு 11ல் ஒருங்க இன்னும் பெரிய சமன்பாடு பார்ப்போம். இது ஆண்டு 5 ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாம் செய்திருப்பீங்க. அந்த கணக்கை தான் நாங்கள் ஆண்டு 11ல் ஆண்டு 10ல் பெரிய ஒரு பேரை மாற்றினோன்னு கஷ்டப்பட்டு பார்க்குறோம். இதில் ஒரு தோடம்பழத்தின் பெருமானத்தை காணலாம். என்ன 3 தோடம்பழம் 30ண்டா, ஒரு தோடம்பழம் 10. இது தோடம்பழம் இல்லை, ஆப்பிள் பழம். ரைட். இது 10, இது 10. ஆகவே 3 வாழை சீப்புகள் 8, 2 வாழை சீப்புகள் 8. இது 10. அப்போ இந்த லாவும் 8. ஆகவே 1 4. இந்த 4ல் இருந்து இதை கழிக்க 2 வருது. ஆகவே இது 2. இப்போ நீ இதுன்ற பெருமானம் காண்றது ஏதாவது பிரச்சனை இருக்கோ? இது 2, இது நாங்கள் கண்டிருக்கிறோம் 10, இது 4. இப்படியா ஆனதுக்கு நாங்கள் XY ஃபோட்டோவோட நாங்கள் அது என்ன பெரிய கஷ்டமான கணக்கண்டு யோசிக்கிறோம். அதே போல் இதுவும் உண்டு. ரைட். இதில் இதை முதல் காண்பீங்க. இந்த லாபம் 9. ஆகவே இது 3. 3ல் இருந்து எண்ணத்திலிருந்து 3 கழிச்சா 8 வரும். இது 11. இல்லையா? நீங்கள் முதல் போல் நீங்கள் யோசிச்சிங்கன்னா XI 3 = 8, X = 11. ஆனால் இது மிக இலகுவாக நாங்கள் செய்யத்தக்க விடயங்கள். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் இது சம்பந்தமான ஏனைய விடயங்களை பார்ப்போம்.